பல்லடத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் மணியிடம் கேட்கலாம். சதீஷ் மணி, என்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன? கூடுதல் விவரங்கள் என்ன? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கடந்த 28ஆம் தேதி வயதான தெய்வசிகாமணி மற்றும் அவரது மனைவி அலமாத்தால் மகன் செந்தில்குமார் ஆகிய மூவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 14 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில தெய்வசிகாமணியினுடைய தோட்டத்தில் வேலை பார்த்து வேலையை விட்டு நின்ற தோட்ட வேலையாள் பாலமுருகன் என்பவரை சாயல்குடியை சேர்ந்தவர். அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் அவரிடம் விசாரணை. அந்த விசாரணையின் போது பாலமுருகன் தான் மூவரையும் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து தெய்வசிகாமணி, அலமாத்தா, செந்தில்குமார் ஆகிய மூவரையும் கொலை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் பின்பாக அவர் கூறிய தகவல்கள், இடங்கள், நேரம் ஆகிய அனைத்துமே அது தொடர்பாக விசாரணை நடத்திய போது அவை அனைத்துமே போலீசாரை திசை திருப்பும் வகையில் அமைந்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் கூறிய 2 நண்பர்களின் போது அவருக்கு இந்த கொலையில் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல மற்றொரு நண்பரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 நாட்களாக கொலை நடந்த 6 நாட்களாகியும் 14 தனிப்படைகள் அமைத்தும் இந்த கொலை தொடர்பாக முக்கிய தகவல்கள் எதுவும், முக்கிய ஒரு க்ளூ எதுவும் கிடைக்காத நிலையில பாலமுருகன் கூறிய தகவல் அனைத்துமே போலீசாரை திசை திருப்புவதாக அமைந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த கொலை நடந்த இடத்தில் கொலை நடந்த இடம் செல்லக்கூடிய மற்றும் முக்கிய சாலைகள் ஆகியவற்றில் இருந்த சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை வைத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலையாளிகள் குறித்து முக்கிய தகவல்கள் எதுவும் கிடைக்காத நிலையில தோட்ட வேலையால் பாலமுருகன் கூறிய தகவலால் போலீசாரை பரபரப்பு அடைந்திருக்கிறார்கள். ஆனால் விசாரணையில் அது எதுவுமே அவர் கூறிய நேரம், நடந்த இடங்கள், நண்பர்கள் எதையுமே அந்த கொலை நடந்த சம்பவத்துடன் ஒத்துப்போகாததால் பாலமுருகன் போலீசாரை திசை திருப்புவது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அவர் கூறிய அந்த 2வது நண்பர் எங்கிருக்கிறார் என்பது குறித்தும் அவர் தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த 3 கொலையில இதுவரைக்கும் கொலையாளிகள் யாரு என்பதை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ் மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.